அந்த மாதிரி எது கேட்டாலும் செஞ்சு கொடுத்துட்றாங்க. இங்கேருந்து ஜி ஸ்கொயரில் வந்துக்கிட்டு இன்கம் டேக்ஸ் ரைட் அடிக்குதுன்னு ஏர்போர்ட்டில் போய் காலில் விழுந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழ்ந்து ஊர்ந்து காலில் விழுவார் ஸ்டாலின். வெளியில் தெரியாது, கேமரா இல்லாமல் காலில் விழுந்துட்டு மற்றவங்களை இபிஎஸ்ஸை பேசுவார். தவழ்ந்து தனக்கு எதிராக செயல்படும் பத்திரிகைகளின் வீடுகள் இதில் அலுவலகங்களில் சோதனை நடத்துகிறதுன்னு பாஜகவை குற்றம் சாட்டுகிறார். எல்லா அரசியல் கட்சிவாதியும் தான் சொல்கிறேன், எந்த அரசியல்வாதியும் பத்திரிகைக்கு சுதந்திரம் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. அரசியல்வாதி படிக்காதவன், 4ஆம் கிளாஸ் படிக்காதவன்லாம் முதலமைச்சராக வருவான். துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அறிவு அவங்களுக்கு இருக்காது, பொது நலன் அவர்களுக்கு இருக்காது, சமூக அக்கறை அரசியல்வாதிக்கு இருக்காதுன்னு தானே கவர்னருக்கு அந்த இதை கொடுத்தாங்க. அதை வந்துக்கிட்டு இவர் நானே போடுவேன்னு ஒரு சட்டம் போட்டார். அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்களே. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய அரசியல் அலசல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தி அலசல், ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் எடுப்பதற்காக மத்திய அரசு பாஜக முடிவெடுத்திருக்கிறது. எல்லாருமே அரசியல்வாதிகள் பூரா பார்த்திங்கன்னா ஜாதியற்ற சமுதாயம் அமைக்கணுங்கிறான். ஆனால் இவர்களே ஜாதியை தூண்டி விடுகிறார்கள். மக்கள் மத்தியில் ஜாதியை வச்சு பிரிக்கிறாங்க. முதலில் இது கொடி தூக்குறவன் தமிழ்நாட்டில் இருந்தவன் தான். ஜாதி பேரை சொல்லி கட்சி நடத்துகிறவன்லாம் மற்ற மக்கள்லாம் அவங்களுக்கு மனுஷங்களை தெரியல. அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், அவனுக்கும் ஒரு வாழ்க்கைன்னு இருக்குது. எவனாச்சும் யோசிச்சிங்களா? ஜாதி வாரியில் கணக்கு எடுக்கிறதுக்கு அவசியம் என்ன? அதாவது அரசியல் சட்டத்திலே இந்த 3ஆம் தர அரசியல்வாதிகளுக்கு தான் சொல்கிறேன், அரசியல் சட்டத்தில் போய் படிச்சுப்பார். ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஜாதிவாரி இடஒதுக்கீடுக்கு வழியே கிடையாது. பிற்படுத்தப்பட்டோர், பிசி, எம்பிசி, அதுக்கடுத்தது எஸ்சி, எஸ்டி அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு ஜாதிக்கும் தனி இடஒதுக்கீடு கொடுத்தா நாட்டில் குறைந்த எண்ணிக்கையில் ஜாதி கொண்டவன்கிட்ட பிறந்தவன்லாம் என்ன பண்ணுவான்? யோசிச்சிங்களா? கொஞ்சம் மனசாட்சிங்கிறது இருக்கா? பாவம், ஒரு மைனாரிட்டி ஜாதியை சார்ந்தவனாக இருப்பான். எல்லாம் அதிக எண்ணிக்கை கொண்ட ஜாதியில் இருக்கிறவங்கெல்லாம் இடஒதுக்கீடை வாங்கிட்டு போனால் மற்றவர்கள் எப்படி வாழ்வது? அதனால தான் அம்பேத்கர் எழுதும்போது ஜாதி வாரியாக ஒதுக்கீடு இருக்கணும்னு எழுதலை. பேக்வேர்டு ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் அப்படி தான் எழுதுனாங்க. அப்படி தான் நாட்டுக்கு வேணும். இதை முதல்ல இங்கே இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதி தான் கற்றுக்கும். எதுக்கு? ஓட்டுக்கு. மக்களை ஜாதி ரீதியாக பிரித்து ஒருத்தனோட ஒருத்தனை அடிச்சுக்கிற வச்சு அதில் குளிர் காஞ்சிக்கிட்டு ஓட்டை வாங்கணுங்கிற ஒரு 3ஆம் தர அரசியல்வாதிகள் இங்கே இருக்கிறான். அவங்க சொல்லும்போது ஸ்டாலின் முடியாதுன்னாரு, இப்போ எடுக்க முடியாதுன்னாரு. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கமே எடுக்க சொல்லிட்டாங்க. அப்போ எங்கே போய் சொல்கிறது? அதனால் இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு? அவங்க எடுக்க சொன்னோன்னே எங்கள் முயற்சிக்கு கிடைத்த வெற்றின்னு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அவர் எடுக்க மாட்டேன்னாரு. ஆனால் இதில் அவர் எடுக்க மாட்டேன்னு சொன்னது வரவேற்கிறோம். அதனால் நான் சொல்கிறேன், நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த கணக்கெடுப்பை வச்சுக்கிட்டு இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்கன்னா அதிக எண்ணிக்கை, பெரும்பாலான எண்ணிக்கை கொண்ட ஜாதி உங்களுக்கு தான் எல்லா இடஒதுக்கீடும் கிடைக்கும். குறைந்த எண்ணிக்கை கொண்ட ஜாதியில் பிறந்தவன்லாம் என்ன பண்ணுவான்? ஸ்கூலில் சேர முடியாது, காலேஜில் சேர முடியாது, ஒரு அரசு இதுகளில் சேர முடியாது. அப்போ அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு யாருங்கிறத அரசியல்வாதி யோசிச்சானா? தான் ஓட்டு வாங்கி தான் நாட்டை கொள்ளையடிக்கணும். பொதுநலம் அப்படிங்கிறது அரசியல்வாதிக்கு வேணும். எல்லா மக்களையும் சமமாக பாதிக்கிறவர்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை. மத்திய பாஜக அரசும் இதை ஒரு அரசியலாக்கி ஓட்டு வாங்கிறதுக்காக இந்த ஜாதிவாரி கணக்கெடுக்க எடுக்க சொன்னது மிகவும் கண்டனத்துக்குரியது. நீங்களே ஜாதியை பிரித்து மக்களை பிரிப்பதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். நாங்கள் எல்லா தரப்பட்ட ஜாதி மக்களையும் ஒன்றாக பார்க்க விரும்புகிறோம். எல்லோரும் இந்த நாட்டில் வாழணும். எல்லோருக்கும் வயிறுன்னு ஒன்று இருக்குது, எல்லோருக்கும் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. மற்றவங்க இதை கெடுக்காதீங்க, அவனுக்கு கிடைக்கிற வேலையை கெடுக்காதீங்க. ஜாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்தால் மற்றவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது எங்களுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. இதை ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எதிர்க்கவில்லை,
ஆனால் கணக்கெடுப்பை எடுத்துவிட்டு அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்தால் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். மனசாட்சி இருக்கிற எல்லாரும் வந்து கண்டிக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் கட்ட கருத்து. அடுத்து நிர்மலா சீதாராமனை பற்றி செய்தி. நிர்மலா சீதாராமன் ஒன்று சொல்லியிருக்காங்க. அவங்கள பற்றி 2 செய்தி அவங்க பேசுனது, ரெண்டுக்கும் பதில் சொல்ல போகிறோம். முதல்ல என்ன சொல்கிறாங்க, திராவிட மாடல் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறான்னா, ஏதாச்சும் உதவி செஞ்சால் உடனே நன்றின்னு அடிக்கிறானா, தேங்க்ஸ்னு. ஆனால் வெளியில் வந்துக்கிட்டு கண்டபடி பேசுகிறான். அதாவது ஆளுங்கட்சி இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கிட்ட இருந்து மெம்பர் கிட்ட இருந்து நான் பேர் எடுக்க விரும்புகிறேன். அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நன்றிங்க, வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பாருங்க, கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் மன்ரேகா, அதுக்கும் பணம் கொடுத்துருக்கோம். ஓ நன்றி, அந்த பணம் வந்துருச்சு. பிரைவேட்டா எனக்கு நன்றி, பப்ளிக்கா இது நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான். இவங்கள இது முதலே சொன்னேன், இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியல. அந்த அம்மா எது கேட்டாலும் செஞ்சு கொடுத்துட்றாங்க. இங்கேருந்து G2 வந்துக்கிட்டு இன்கம் டேக்ஸ் ரைடு அடிக்குதுன்னு ஏர்போர்ட்டில் போய் காலில் விழுந்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. தவழ்ந்து ஊர்ந்து காலில் விழுவார் ஸ்டாலின். வெளியில் தெரியாது, கேமரா இல்லாமல் காலில் விழுந்துட்டு மற்றவங்களை EPS பேசுவார் தவழ்ந்து ஊர்ந்துன்னு. நீங்கள் தவழ்ந்து ஊர்ந்து ஏர்போர்ட்டில், டெல்லி ஏர்போர்ட்டில் நிர்மலா சீதாராமன் காலில் விழுகலையா? ஆனால் உடனே தேங்க்ஸ் அப்படின்னு மெசேஜ் அனுப்புவார். ஆனால் இந்த பக்கம் கனிமொழியை தூண்டிவிட்டு, இவங்களை தூண்டிவிட்டு திட்டு அப்படின்னு சொல்லுவார். அதைத்தான் அந்த அம்மா சொல்கிறாங்க. பாராட்டுறாங்க, தேங்க்ஸுங்கிறாங்க, இந்த பக்கம் திட்டுறாங்க. அவங்களுக்கு கருணாநிதியின் குடும்பம் எப்படி அப்படிங்கிற விஷயமே இன்னும் தெரியல. திராவிட மாடல் வேறு, கருணாநிதியின் குடும்பம் எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம். இதை நான் வந்து எப்போவுமே கருணாநிதி குடும்பத்தையும் ஸ்டாலினையும் தாக்கி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் எப்போவுமே நடந்த உண்மைகளை பற்றித்தான் பேசுகிறேன். நான் எதையும் கற்பனையில் பேசலை. நான் எதுக்கு அவங்கள திட்டணும்? ஆளுங்கட்சியில் இருக்கான், தொந்தரவு கொடுப்பாங்க. அப்படி இருந்து ஏன் சொல்லணும்னா உண்மையை சொல்லணும் நாட்டு மக்களுக்கு. நன்றியில் 2 வகை இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கங்க. வள்ளுவர் வந்து அதை பிரித்து காட்டினார். ஒருத்தருக்கு வந்து நமக்கு ஒரு உதவி செய்கிறார், அந்த நன்றியை நினைக்கணும். அதுதான் வந்து கோட்பாடு. அதில் 2 வகை இருக்கான். ஒருத்தன் நன்றி மறந்துடுவான். அதை வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நன்றி மறப்பது நன்றன்று அப்படிம்பார். நன்றி மறக்கிறது நல்லது இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறார் ஒரு குறள். ஆனால் இன்னொரு குறளில் நன்றியை கொன்றவர்கள், அது வேறு, அது 2வது கேட்டகரி. நன்றியை கொன்றவன் யாருன்னா, முதல் கேட்டகரி நன்றியை மறக்கிறவன், அதாவது நன்றியை மட்டும் மறந்துடுவான், அவன் கிட்டக்க போக மாட்டான். 2வது கேட்டகரி நன்றியை கொள்றவன் எப்படின்னா, நன்றி செஞ்சவனுக்கு கெடுதல் செய்வான், அவன் தான் நன்றியை கொன்றவன். வள்ளுவர் சொல்கிறது அதுதான். வள்ளுவர் அதுதான் பிரித்தார். நன்றி மறப்பது நன்றென்று அவன் ஒரு கேட்டகரி. என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. செய் நன்றியை வந்து கொன்றான் அப்படின்னா என்னென்னா, அந்த நன்றியை செஞ்சவனுக்கு கெடுதல் செய்வான், அவன் தான் செய் நன்றி கொன்றான் வள்ளுவர் சொன்னது. கருணாநிதி குடும்பம் வந்து செய் நன்றி கொன்றவர்கள். ஆரம்பத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு 1969 கருணாநிதி அப்போ தான் சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது முரசொலி மாறன் கடனில் போயிடுறாரு. வீடு ஏலத்துக்கு வருது. மேகலா பிக்சர்ஸ்னு ஒரு சினிமா தயாரிப்பு கம்பெனி வச்சுருந்தாங்க. அப்போ முரசொலி மாறன் கருணாநிதிகிட்ட போய் கேட்குறாரு, மாமா வீடு ஏலத்துக்கு வந்துருச்சு. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இப்போ தான் சிஎம் ஆகிருக்கேன், என் கிட்டக்க வராது. அவர் சொன்னது, என் கிட்டக்க வராது, இப்போ தான் ஆகிருக்கேன். என்ன செய்கிறதுன்னு அவருக்கு புரியலை. அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, எம்ஜிஆர்கிட்ட போங்க, அவர்கிட்ட ஒரு படம் நடிக்கிறதாருங்கிறதா கேளுங்க. படம் நடிக்கிறேன்னு சொல்லிட்டா பத்திரிக்கையில் எம்ஜிஆர் நடிக்கும் அப்படின்னு அந்த படத்தை பேரை போட்டுருங்க. போட்டிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் விநியோகஸ்தர்லாம் முதல்ல வந்து பணத்தை கொடுத்துருவான், உங்கள் வீட்டை மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ முரசொலி மாறன் எம்ஜிஆர்கிட்ட போய் வீடு ஏலத்துக்கு போயிடுச்சுங்கும்போது எம்ஜிஆர் சொன்னது, எவ்வளோக்கு போச்சு, நான் பணம் தரேன். இல்லை நீங்கள் பணம் தர வேணாம், ஒரு படத்தில் நடிச்சிங்கன்னா அதுவே எனக்கு போதும், விநியோகஸ்தர் வந்து பணத்தை கொடுத்துருவாங்கன்னு சொன்ன உடனே கதையே ரெடி பண்ணல. எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படத்துக்கு பேரை மட்டும் வச்சாங்க, எங்கள் தங்கம் அப்படின்னு போட்டாங்க. அத்தனை விநியோகஸ்தரும் கொண்டாந்து பணத்தை கொடுத்தான். வீடு ஏலத்துக்கு போனதை வந்து மீட்டார்.
மீட்டுட்டு 2 கையையும் கையெடுத்து கும்பிட்டு முரசொலிமாறன் சொன்னது, வாழ்க்கையில் வாழ்நாளில் இந்த நன்றியை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதிட்ட போய் சொன்னார். மாமா எம்ஜிஆர் நடிக்கிறேன்னாரு, வீடு இதாகிடுச்சு. அப்படியா அப்படின்ட்டு கருணாநிதி அவரை பார்த்து இப்போ அவரை பேசும்போது, மாறனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன், வீடு இது, ரொம்ப தேங்க்ஸ், எங்கள் குடும்பமே உங்களை மறக்காது அப்படின்னு. நான் சொல்கிறது 69. அதுக்கடுத்தது 71 எலெக்ஷன் வந்துடுச்சு. கருணாநிதி முதலமைச்சராக இருக்கார். அண்ணாவுக்கு அப்புறம் தேர்தலை நான் ஃபேஸ் பண்ணணும், தேர்தலை எதிர்கொள்ளணும். அப்பவும் போய் எம்ஜிஆர்கிட்ட காலில் விழுகிறார். எப்படின்னா, நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க, நீங்கள் வந்தால் தான் ஓட்டு விழுவோம். அந்த பக்கம் காமராஜர், ராஜாஜி எல்லாம் சேர்ந்துட்டாங்க. திமுக நீ ஒன்றும் இல்லாமல் போயிடும், நீங்கள் எனக்கு மிகப்பெரிய உதவி செய்து என்னை மறுபடியும் முதலமைச்சர் ஆக்கணும்னு ஒன்று எம்ஜிஆர் இப்போ சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். உங்களுக்காக நான் பண்ணுறேன்னு சொல்லி ஒவ்வொரு ஊராக போய் சுற்றுப்பயணம் செஞ்சு திமுக மிகப்பெரிய வெற்றியாகி கருணாநிதி முதலமைச்சர் ஆகிவிட்டார். எம்ஜிஆர் கொண்டு போய் மாலையை போட்டு வந்துடுறாரு. 71 மருமகனுக்கு வீடு, அடமானம் போன வீடை மீட்கிறார். 71 இவர் ஜெயிப்பதற்கு, கருணாநிதி ஜெயிப்பதற்கு ஊராக பிரச்சாரம் செய்து ஜெயிக்க வைத்து முதலமைச்சராக்குகிறார். இந்த குடும்பம் எப்படி குடும்பம் பாருங்கள். ஒரு வருஷத்தில் அதே எம்ஜிஆரை கட்சியை விட்டு கருணாநிதி டிஸ்மிஸ் செய்கிறார். இதுதான் செய் நன்றி கொன்றவர். செய் நன்றி மறந்தவர் இல்லை கருணாநிதி, செய் நன்றி செஞ்சவருக்கு கெடுதல் பண்ணுறது. இது அவருக்கு கைவந்த கலை, அவர் குடும்பத்திற்கு கைவந்த கலை. அதுக்கடுத்தது எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சு எல்லாம் இதாகி 1977 முதலமைச்சர் ஆகிறார். அப்போ என்னாச்சு, மதுரை முத்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு. கருணாநிதியை அடிக்க வருகிறார், கெட்ட வார்த்தையில் பேசி வெட்டுவேன் குத்துவேன். உடனே எம்ஜிஆர் அவரை ராமாவரம் தோட்டத்துக்கு அழைத்து, அவனுக்கு மாத பணம், செலவுக்கு பணம் இல்லைன்னு தானே அப்பா அடிக்க போகிறேன்னு மாதம் செலவுக்கு கொடுக்குறார். 77. 79 அதே கருணாநிதி இந்திரா காந்திகிட்ட போய் எம்ஜிஆர் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யுங்கள்னு. செய் நன்றி கொள்ளுதல். இவரை அடிக்க வந்த மகனுக்கு பொருளாதார ரீதியில் மாதம் பணம் கொடுத்து குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைத்த ஒரு நல்ல மனிதருக்கு ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு போனார். இதுதான் கருணாநிதி, கருணாநிதியின் குடும்பம். இப்படி தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே தான் இப்போ சொல்கிறேன். ஸ்டாலின் என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி எடுத்துக்கோங்க, ஆட்சியில் முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு அப்பாவுக்கு இறந்த உடனே சமாதி வைக்கணும். அவர் சொல்வார், தவழ்ந்து ஊர்ந்து எடப்பாடி காலில் விழுந்தவர் இந்த ஸ்டாலின். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். மற்றவங்களை கிண்டல் அடிக்கிறார். தவழ்ந்து ஊர்ந்து போனார். போய் கேட்டதுக்கப்புறம் அந்த எடப்பாடி கெட்ட பேரை வாங்கிக்கிட்டு கருணாநிதிக்கு சமாதி அமைத்து கொடுத்தார். ஆட்சிக்கு வந்தவுடன் பழனிசாமிக்கு அறிவில்லைன்னு ஸ்டாலின் அந்த இதை அப்போவே மறந்துடுவாங்க. மறந்தது மட்டும் இல்லை, கெட்டது பண்ணுவாங்க. அவருக்கு மூளை இல்லைன்ட்டாங்க. செய் நன்றி கொன்றவர்கள். மறந்துட்டு பேசாமல் இருந்தால் பரவாயில்ல, செய் நன்றி கொன்றவர்கள். இதே இவங்க பேசுகிறாங்களே, நிர்மலா சீதாராமன் G2 வரும்போது காலில் போய் விழுந்தாருன்னு சொன்னல. அடுத்து என்ன செய்தார் ஸ்டாலின்? G2 அந்த அம்மையார் இவருக்கு உதவி செய்தவுடன் தேங்க்ஸ் என்று மெசேஜ் அனுப்பிவிட்டு கனிமொழியவும் திமுக எம்பிக்களையும் தூண்டிவிட்டு பார்லிமெண்ட்டில் இதே நிர்மலா சீதாராமனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எதிர்த்து பேசுன்னு சொன்னார் ஸ்டாலின். காரணம் குடும்ப ஜீன், நன்றி கொள்ளுதல். அதில் இவர்கள் குடும்பமே வல்லவர்கள். அதைத்தான் ஸ்டாலினும் செய்தார். அதனால் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இன்னும் அந்த குடும்பத்தை பற்றி உங்களுக்கு புரியலை. தேங்க்ஸ் சொல்லிட்டு திட்டுறாங்கன்னு வருத்தப்படுறாரு. அது மாடல், திராவிட மாடல் பூரா, திராவிடத்தில் வந்தவன் பூரா அப்படி தான் பண்ணுவான். குறிப்பாக கருணாநிதி குடும்பமும் அவருடைய வாரிசுகளும் நன்றி கொன்றவர்கள். நன்றியை மறக்க மட்டும் செய்ய மாட்டான், நன்றியை செஞ்சவனையக்கே கெடுதல் செய்வதற்கு கொஞ்சம் கூட பயப்பட மாட்டார்கள். அதனால் நிர்மலா சீதாராமன் வருத்தப்பட்டு பிரயோஜனமில்லை. அதனால் அந்த குடும்பத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். இவ்வளவு நல்லா பேசினார் நிர்மலா சீதாராமன். அடுத்து ஜிஎஸ்டிக்கு வர்றாரு. ஜிஎஸ்டிக்கு வந்துட்டால் நாங்கள் நிர்மலா சீதாராமனை திட்டிடுவோம். அந்த பேச்சை வச்சுக்காது. என்ன சொல்கிறாங்க,
நடுத்தர குடும்பத்தை பாதிக்கும்படி நாங்கள் ஜிஎஸ்டி போடவில்லை. இதுக்கு முன்னாடி இருந்தது அதுலேயும் இந்த மாதிரி தான் வரி இருந்தது ஊரகமத்தில். அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் நம்ம மிடில் கிளாஸ் மக்களுக்கோ ஏழை மக்களுக்கோ அவங்களுடைய தினசரியில உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் மேல வரி வந்துருச்சு அப்படின்ற அந்த வாதம் தப்பு. நடுத்தர குடும்பத்தை பாதிக்கலன்னு சொல்லிட்டு பேங்க் பேலன்ஸில் 2000 ரூபா 1000 ரூபா இல்லாதவன் நடுத்தர குடும்பமாக, நடுத்தர குடும்பத்துக்கும் கீழே இருக்கிறவன் அவனுக்கு போய் ஃபைன் அடிச்சிங்கன்னா அது நடுத்தர குடும்பத்துக்கும் கீழே இருக்கிறவங்களையும் நீங்கள் பாதிக்கும்படி செஞ்சீங்களா இல்லையா? பணத்தில் பேங்க்கில் தான் போட்ட பணத்தை எடுத்தானா 22 ரூபா 23 ரூபா, இது நடுத்தர குடும்பம் இல்லையா? பெரிய பணக்காரனா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, நிர்மலா சீதாராமன் நீங்கள் பெரிய பொருளாதாரம் படித்தவங்களாக இருக்கலாம். பொருளாதாரம் படித்தவன் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. மக்களுடைய நிலைமையை அறிந்தவன், மக்களுடைய கஷ்டத்தை அறிந்தவன், ஏழை மக்களின் பிரச்சனையை அறிந்தவன் தான் இந்த நாட்டு மக்களுக்கு நிதி மந்திரியாக தேவை. உங்களை போன்ற படித்தவர்கள் எங்களுக்கு தேவையில்லை. அதைத்தால தான் நான் சொன்னேன் ஏற்கனவே. எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்னு இந்த மன்மோகன் சிங்கில் கொண்டு போகிறாரு. உலக பொருளாதார மேதை. அதை வாங்கிட்டு சிரிக்கிறாரு மன்மோகன் சிங். என்னையா அவர் என்னமோ சத்துணவு ஸ்கூலில் போய் போடணுமா, அவருக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதான்னு கேட்டார் எம்ஜிஆரை பார்த்து. அப்போ தான் எம்ஜிஆர் வெளியில் வந்து சொன்னார், உலக பொருளாதார மேதைக்கு ஒரு ஏழை குழந்தைகளின் பசியை படிக்கலையே இவங்க பொருளாதாரத்தை படித்த என்ன பிரயோஜனம்? ஏழை குழந்தையின் பசியை அவர்களுக்கு படிக்கலையே, அவர்களுக்கு தெரியலையே. நான் குழந்தையாக இருக்கும்போது பட்டினியாக இருந்தவன்னா, அதனால் ஏழை குழந்தைகளின் பசி என்னங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் நான் பொருளாதாரம் படிக்கலை அப்படின்னு சொன்னார். நம் நாட்டுக்கு தேவை ஏழைகளின் பிரச்சனையை அறிந்தவன் தான் இந்த நாட்டுக்கு தேவை. நிர்மலா சீதாராமன் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், ஏழைகளின் வழி உங்களுக்கு தெரியவில்லை. நடுத்தர மக்களை பாதிக்கிற மாதிரி வரி போடலை ஜிஎஸ்டிங்கிறீங்களே. 28% வரி இதுக்கு முன்னாடி இருந்ததா? இதுக்கு முன்னாடி அரசாங்கத்தில் இருந்ததா? 28%. சார்ஜ் மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுனா வாங்குறீங்களே, மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு வாங்கினா கோடீஸ்வரனான அந்த மொபைல் நெட்வொர்க்கை வச்சுருக்கான் பாருங்கள், ஜியோவும் ஏர்டெல்லும், அவன்கிட்டருந்து வாங்கணும். 1000 ரூபாய்க்கு நான் போடுறேன்னா 1000 ரூபா லாபம் அவனுக்கு போதும், அவன்கிட்டருந்து வாங்கணும் 18%. சர்வீஸ் பண்ணுறவனுக்கும் இன்சூரன்ஸில் இது பண்ணுறவனுக்கும் இதுங்களை வாங்கிக்கிட்டு இவ்வளவு ஒரு கொள்ளையடித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இது நியாயம் பேசாதீங்க. உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. ஜிஎஸ்டியில் கேட்டால் சொல்கிறாங்க மாநிலங்களின் அனுமதியுடன் தான், 2 பேரும் சேர்ந்து கூட்டுச்சதி பண்ணிட்டு தான் பண்ணுறீங்க. மாநிலம் வந்துக்கிட்டு அவனுக்கு வருமானம் வருதுங்கிறதுக்காக கெட்ட பேர் உங்களுக்கு போகுதுன்னு உங்களுக்கு தெரியலை. வருமானம் வருகிறது என்பதற்காக மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் கூட்டுச்சதி செய்து ஜிஎஸ்டியை ஏழை மக்களிடமிருந்து உறிஞ்சுகிறார்கள். பணக்காரிட்ட மட்டும் பணம் வாங்க. இது பேங்க் எப்படி போடணும் தெரியுமா? நீங்கள் 2000 ரூபாய் இல்லாதவன்ட்டு 1000 ரூபா ஃபைன் அடிக்கக்கூடாது. ஒருத்தன் 1 லட்சத்துக்கு மேலே போட்டானா அவனுக்கு 5000 ரூபா பிடி, 5 லட்சம் போட்டானா 10,000 ரூபா பிடி. பணக்காரன்ட்ட பிடி, ஏழைகள்கிட்ட பிடிக்காத. அப்போ ஏழைகளின் கஷ்டம் தெரியாதவங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி பேசுனதுனால இதை பற்றி நான் பல தடவை பேசிவிட்டேன். நீங்கள் பேசியதால் உங்களுக்கு பதில் சொல்கிறோம். உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. வருங்கால இந்தியா, வருங்கால இந்திய மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். நீங்கள் நிதியமைச்சராக இருக்கும்போது தான் இத்தனை கொடுமையும் இருந்தது. நீங்கள் போடும் வரியை பார்த்து மோடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லோரும் மக்களின் முன்பு குற்றவாளிகள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்தது இன்னைக்கு உலக பத்திரிகை சுதந்திர தினம். உலக பத்திரிகை சுதந்திர தினம். இதை பற்றி யார் பேசக்கூடாதோ அவர் பேசுகிறாரு, வாழ்த்து தெரிவிக்கிறாரு ஸ்டாலின். பத்திரிகைகளுக்கு சுதந்திரம் வேணுமா? யார் சொல்கிறா? ஸ்டாலின் சொல்கிறார். பத்திரிகை பாஜக பத்திரிகைகளின் சுதந்திரத்தை பறிக்கிறது. தனக்கு எதிராக செயல்படும் பத்திரிகைகளின் வீடுகள் இதில் அலுவலகங்களில் சோதனை நடத்துகிறதுன்னு பாஜகவை குற்றம் சாட்டுகிறார். எல்லா அரசியல் கட்சிவாதியும் தான் சொல்கிறேன், எந்த அரசியல்வாதியும் பத்திரிகைக்கு சுதந்திரம் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாருமே பத்திரிகை சுதந்திரத்துக்கு நீங்கள் எதிரானவர்கள் தான். பத்திரிகையில் சோதனை நடத்துகிறத பற்றி பேசுகிறீங்கள ஸ்டாலின். 1970களில் 71லேருந்து 76 வரை கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது துக்ளக் பத்திரிகை அலுவலகத்தில் உங்கள் அப்பா சோதனை நடத்தலையா?
துக்ளக் பத்திரிகை அலுவலகத்துக்கு உங்கள் அப்பா சீல் வைக்கலையா? துக்ளக் பத்திரிகையை வெளிவிடாமல் உங்கள் அப்பா தடுக்கலையா? அப்போ அன்னைக்கு பத்திரிகை சுதந்திரத்தை உங்கள் அப்பா வந்து மதித்தாரா? பத்திரிகைகளுக்கு சுதந்திரம் இருக்கிறதுக்கு விட்டாரா? அதற்கப்புறம் பத்திரிகைகளின் குரல் வழியை நிறுத்தவரே உங்கள் அப்பா தானே. பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் கேள்வி கேட்டால் கிண்டல் அடிக்கிற மாதிரி, அவமானப்படுத்துகிற மாதிரி கேள்வி கேட்குறவனை அப்படி தலையில் தடவுன உடனே அடிப்பாங்க. உங்கள் அப்பா ஏற்பாடு பண்ணது தானே. பத்திரிகையாளர்களை அடித்தவர் இல்லையா உங்கள் அப்பா? உங்கள் அப்பா எப்படி தலையை தடவுவார், அதுக்கு என்ன அர்த்தங்கிறது உங்களுக்கே தெரியாது. கேட்டு பாருங்கள் உங்கள் அப்பா என்ன டாக்டிக் பத்திரிகை சுதந்திரத்தை எப்படி நடத்தினாருன்னு. தன்னை பற்றி தவறாக எழுதிவிட்டால் அந்த பத்திரிகை முதலாளிக்கு ஃபோன் பண்ணி அவனை வேலையை விட்டு நீக்கினாரா இல்லையா உங்கள் அப்பா? பத்திரிகை அவன் வாழ்க்கையை கெடுத்தாரா இல்லையா? ஆக பத்திரிகை சுதந்திரத்தை மதித்தவரா உங்கள் அப்பா? எப்படி பண்ணுவார்? உளவுத்துறையை வச்சுக்கிட்டு பத்திரிகையில் வந்தாங்கன்னா, தன்னை பற்றி எழுதுனாங்கன்னா உளவுத்துறை முதலே சொல்லிடுவாங்க. நைட்டு தூங்கவே மாட்டார். ஃபோன் பண்ணி அந்த பத்திரிகை ஓனருக்கு ஃபோன் பண்ணி, என்னை பற்றி ஒரு செய்தி நாளைக்கு வருது, பத்திரிகையில் வரக்கூடாது அப்படின்னு மிரட்டி அந்த செய்தியை வரவிடாமல் செய்தாரா இல்லையா உங்கள் தந்தையார் ஸ்டாலின்? உங்களுக்கு தான் கேட்குறேன். உங்களுக்கெல்லாம் இது தெரியலைன்னா துரைமுருகன் மற்றவங்ககிட்ட கேளுங்க, உங்கள் அப்பா அதெல்லாம் பண்ணாரா இல்லையான்னு. பத்திரிகை சுதந்திரத்தை இது மதித்தவரா உங்கள் தந்தை? ஏன் நீங்கள் பத்திரிகை சுதந்திரத்தை மதித்தவரா? நீங்கள் பத்திரிகை சுதந்திரத்தை மதிப்பவராக இருந்தால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொலைக்காட்சிக்கெல்லாம் மாதம் ஏன் லஞ்சம் பணம் கொடுத்து என்னை பற்றி எதிராக போடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தினமும் உங்கள் வீடியோவை வந்து இதில் டிவியில் காமிக்கணும்னு சொல்லி லஞ்ச பணம் பத்திரிகைகளுக்கு கொடுக்குறீங்களா இல்லையா? அப்போ பத்திரிகை சுதந்திரத்தை நீங்கள் மதிக்கிறீர்களா? வேணுமான யூடியூபர் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் லஞ்ச பணம் எப்படி கொடுக்குறீங்க? எல்லோருக்கும் நல்லா தெரியுமே. அரசியல்வாதிகள் எல்லாருமே, எல்லா அரசியல் கட்சியும் கொடுக்குறான். யூடியூபுக்கு வந்துக்கிட்டு மாதம் இது வந்து ஒவ்வொருத்தனும் அவன் இதை சேனலை வச்சுக்கிட்டு பத்திரிகை சுதந்திரத்தை சீரழிக்கிறது. ஏன் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது யூடியூபில் உங்களுக்கு எதிராக பேசியவர்கள் பலரை சிறைக்கு தள்ளினீங்களா இல்லையா? பத்திரிகை சுதந்திரத்தை மதித்தவரா நீங்கள்? அதனால் சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு, பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இல்லை. காரணம், உங்கள் தந்தையாரும் நீங்களும், தந்தையார் தான் ரொம்ப, நீங்கள் எவ்வளவோ பரவாயில்ல. உங்கள் தந்தையார் பத்திரிகை சுதந்திரத்தை குட்டிச்சவராக்கினார். நீங்களும் பணத்தை கொடுத்த பத்திரிகையில் வந்து அவங்க தந்தையாரை ஒப்பிடும்போது நீங்கள் கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் நீங்களும் பத்திரிகை சுதந்திரத்தை நீங்களும் இது பண்ணத்தான் செய்கிறீங்க. பிஜேபியும் பண்ணத்தான் செய்கிறாங்க, நான் ஒத்துக்கிறேன்னு. பிஜேபியும் பத்திரிகை சுதந்திரத்தை முழுவதும் இல்லை. பத்திரிகையில் இதை எதிராக எழுதினாலும் அவங்கள பற்றி அவங்களுக்கு பயமுறுத்தல் வருகிறது. இவங்களே இதெல்லாம் ப்ரொஃபைல்லாம் இவங்களே மெயில் ஐடியெல்லாம் இவங்களே தனியாக கிரியேட் பண்ணி வாழ்கன்னு ஆதரவாக போடுறது. எவனாச்சும் இவங்களுக்கு எதிராக எழுதிட்டு அவனை கெட்ட வார்த்தையில் திட்டுறது. அப்படி தானே பிஜேபி ஐடி டீம் அப்படி தானே இயங்குது. உங்கள் டிஎம்கே ஐடி டீம் அப்படி தானே இயங்குது. பத்திரிகை சுதந்திரத்தை மதிக்கிறவங்களா நீங்கள்? அதனால் எல்லா அரசியல்வாதிக்கும் சொல்கிறேன், நீங்கள் யாருமே பத்திரிகை சுதந்திரத்தை மதிக்கிறவங்க இல்லைப்பா. உங்களுக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. அப்படிங்கிறது தான் ஸ்டாலினுக்கு நாம் கொடுக்க விரும்பக்கூடிய பதில். அடுத்தது இந்த வைரமுத்து வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறார். அப்பப்போ பேசுனா நாங்கள் பதில் சொல்லத்தானே செய்வோம். நீங்கள் கருணாநிதிக்கும் கருணாநிதி குடும்பத்துக்கும் விசுவாசமாக இருங்க. இன்றைக்கி நீங்கள் குடியிருக்கிற வீடு அவர்கள் போட்ட பிச்சை. அரசாங்கத்தின் இதிலிருந்து நிலத்திலிருந்து உங்களை மாதிரி ஆட்களுக்கு வசதி படைத்தவருக்கு கருணாநிதி ஜால்ரா அடிப்பீங்க நீங்கிறதுக்காக கொடுத்தாரு. ஜால்ரா அடிங்க, மக்கள் பிரச்சனைகளில் அடிக்காதீங்க. அவர் பிறந்த நாளில் போய் இந்திரன் சந்திரன் சொல்லிக்கோங்க. மக்கள் பிரச்சனைகளை பேசும்போது பார்த்து பேச வேண்டும் மிஸ்டர் வைரமுத்து. பெரிய கவிதை எழுதிட்டால் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆள்னு நினைக்காதீங்க. கவிதை எழுதிட்டால் நீங்கள் அறிவு ஜீவி கிடையாது. நாட்டு பிரச்சனைகளை, சமூக பிரச்சனைகளை புரிந்து கொண்டு பேசணும். கருணாநிதிக்கு ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா வைக்கிறான் அவ்வளோ பேரும். யார் இந்த துணைவேந்தரை இவரே நியமிச்சுக்கிறதுக்கு இது போட்டாராம். அது ஒரு பாராட்டா? வைரமுத்து, உங்களுக்கு சமூக அக்கறை இருக்கிறதா? கல்வி என்பது அரசியல்வாதிகளின் கையில் போனால் குட்டிச்சவர் ஆகிவிடும் என்பது உங்களுக்கு தெரியாதா? அரசியல்வாதி அதை எப்படி காசாக்குவார்கள் அப்படிங்கிற சித்தாந்தமெல்லாம் உங்களுக்கு புரியாதா? நாங்கள்லாம் எதற்காக எதிர்க்கிறோம்? ஸ்டாலின் கையில் போச்சுன்னு எதிர்க்கலை, அரசியல்வாதி கைக்கு போகக்கூடாது. அதனால தான் சொல்கிறோம், துணைவேந்தர்களை நியமிப்பதை இதில் இந்திய அரசியல் சட்டத்தில் ஒரு அம்பேத்கர் கொண்டு வந்தபோது கவர்னரை ஏன் நியமித்தார்? ஒரு படித்தவன் தான் அதில் இருக்கணும்.
அரசியல்வாதி படிக்காதவன் 4ஆம் கிளாஸ் படிக்காதவன்லாம் முதலமைச்சராக வருவான். துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அறிவு அவங்களுக்கு இருக்காது, பொது நலன் அவர்களுக்கு இருக்காது, சமூக அக்கறை அரசியல்வாதிக்கு இருக்காதுன்னு தானே கவர்னருக்கு அந்த இதை கொடுத்தாங்க. அதை வந்துக்கிட்டு இவர் நானே போடுவேன்னு ஒரு சட்டம் போட்டார். அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்களே. முதலமைச்சருக்கு அந்த இதை உரிமையை வாங்கி தந்ததற்கு, படிக்காத ஆளுங்களுக்கு உரிமையை வாங்கி தந்ததுக்கு வாழ்த்து தேவையா? இல்லை அதை வாங்கினார் அவங்க முதலமைச்சர், அவர் போட்ட சட்டத்தில் முதலமைச்சருக்கு அந்த உரிமைன்னு போடலையே, அரசாங்கத்துக்கு தான் அந்த உரிமைன்னு போட்டு குழப்பியிருக்காரு. குழப்பிய சட்டத்தை உருவாக்கியதற்கு நீங்கள் அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறீங்களா? முதல்ல அந்த சட்டத்தை படித்து பார்த்தீங்களா? அந்த சட்டம்னா என்னன்னு தெரியுமா? வெறும் கவர்மெண்ட்டுன்னு தான் போட்டிருக்கே ஒழிய சீஃப் மினிஸ்டர்னு போடலையா? அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? என்னமோ உச்ச நீதிமன்றத்தில் போய் போராடி வாங்கிட்டா இருக்கிறீங்களே. உச்ச நீதிமன்றத்துக்கு இவர் போராடி வாங்கினது நிலுவையில் இருக்கும் மசோதாக்களை சீக்கிரம் கொடுங்கன்னு தான் போட்டாரே ஒழிய துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் முதலமைச்சருக்கு வேண்டும்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் உங்கள் ஸ்டாலின் போட்டு வாங்கலையே. அது அந்த உச்ச நீதிமன்றத்தில் போட்டு போராடி வாங்கினதுன்னு சொல்லி எந்த இதில் சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் படிக்காதவரா? படிக்கிறது தமிழில் தான் நீங்கள் பெரிய மேவரா, அறிஞரா? ஆங்கிலம்லாம் எழுதக்கூட தெரியாதா? இல்லை படிக்கக்கூட தெரியாதா? போய் பாருங்கள் அந்த மசோதாவில் இங்கிலீஷில் இருக்கிறத எப்படின்னு. ஸோ இப்படி விவரங்கட்டத்தனமாக நீ ஜாடை அடிக்கிறதுனா வேறு எதுலையாச்சும் மக்கள் பிரச்சனைகளில் பேசும்போது கவனத்துடன் பேச வேண்டும். அவரை அந்த அளவுக்கு இந்திரன் சந்திரன் பொழுது வைரமுத்து பேசுவதை கடுமையாக கண்டிக்கிறோம். மக்கள் பிரச்சனைகளில் பார்த்து பேசுங்க. எங்களுக்கு என்ன, நாளைக்கு ஸ்டாலின் போய் இன்னொருத்த வந்தாலும் விவரம் தெரியாதவன் வந்தால் இவங்களை வியாபாரமாக்கிடுவாங்கிறது தான் எங்களுடைய கருத்து. துணைவேந்தர்களை, நல்லவர்களை, படித்தவர்களை, அறிஞர்களை நிச்சயம் துணைவேந்தர்களாக நியமிக்க மாட்டார்கள் அரசியல்வாதிகள். வர்ற ரெக்கமெண்டேஷன், கட்சிக்காரர் ரெக்கமெண்டேஷன் இப்படித்தான் நியமிப்பாங்க. அதனால் துணைவேந்தர்கள் நியமனம் முதலமைச்சருக்கு போவதன் மூலம் கல்வித்துறை குட்டிச்சவராகிவிடும் அப்படிங்கிறது நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது பாராட்டு தெரிவிக்கிறீங்க. வரலாற்று இதுன்னு சொல்கிறீங்க, சிறப்புங்கிறீங்க. வரலாற்று சாதனையை செய்த ஸ்டாலினுக்கு நன்றின்னு சொல்கிறீங்களே. அப்படியானால் இதையெல்லாம் பேசினா நீங்கள் படிக்காத முட்டாள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. காரணம், ஏட்டை புரட்டி படிப்பவன் மட்டும் பெரிய படிப்பாளின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. சமூகத்தில் இருக்கும் பிரச்சனைகளை, மக்களின் பிரச்சனைகளை, மக்களின் முன்னேற்றத்துக்கு எது தேவையோ அதை பற்றி சிந்திப்பவன் தான் படித்தவன். அப்படி பார்த்தால் நீங்கள் ஒரு படிக்காத முட்டாள் அப்படிங்கிறது தான் நாங்கள் எங்களுடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்பும். அடுத்தது, மே தினத்தன்னைக்கு ஸ்டாலின் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அது நேற்றே பேசியிருக்கணும். நேற்று நேரமின்மை காரணத்தால் நான் பேச முடியலை. இன்றைக்கி பேச வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. மே தினம் எல்லோரும் தொழிலாளர்கள் தினம். தொழிலாளர்கள் உழைப்புக்கு உரிய இது கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உலகமெங்கும் மே தினத்தை கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் பெரிய சிறப்பு என்னென்னா அதை விடுமுறையாக விட்டாங்க, தொழிலாளர் தினம் அப்படின்னு. அப்போ அதை விட்டுருக்காங்கன்னா ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு? பேசாமல் இருக்க வேண்டியது தானே. மே தினத்திற்கு தொழிலாளர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு முதலமைச்சரை. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா திராவிடர்கள்னாலே தொழிலாளர்கள்னு அர்த்தமா? திராவிடர்கள் என்றாலே தொழிலாளர்கள் தான் என்று தந்தை பெரியார் அவர்கள் பெருமையோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அப்போ இவர் தொழிலாளரா? இவர் பையன் தொழிலாளியா? தொழிலாளிகள் வயிற்றெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்களாம் தொழிலாளியா? திராவிடர்கள் தானே நீங்கள். திராவிடர்கள் என்றால் தொழிலாளிகள் என்று அர்த்தம் அப்படிங்கிறது என்னத்தை சொல்கிறது? என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் நீங்கள் தொழிலாளர்கள் நன்மைக்காக இருக்கீங்கிறது பேசுகிறதுக்கு உங்களுக்கு அருகதையே இல்லை. தொழிலாளர்கள் வயிற்றில் அடித்தவங்க உங்கள் அப்பா பின்னி மில்ஸ் அப்படிங்கிறதுலாம் எத்தனை தொழிலாளர்கள் வயிற்றில் அடித்தாருன்னு சொல்லி அந்த பின்னி கம்பெனியில் வேலை பார்த்த ஊழியர்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் தொழிலாளர்களின் இது திராவிடர்கள் என்றால் தொழிலாளர்கள் அர்த்தம்னு சொல்கிறீங்களே. நீங்கள் எத்தனை தொழிலாளர்கள் வயிற்றில் அடிச்சிருக்கீங்க? போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்னும் பென்ஷன் கிடைக்கலன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. வெக்கம் இல்லாமல் நாங்கள் திராவிடர்கள், அவர்களுடைய குறையை தீர்ப்பதற்கு உங்களுக்கு வக்கு கிடையாது. கேட்டால் திராவிடர்கள் என்றால் தொழிலாளர்கள்னு சொல்கிறீங்களே, கொஞ்சமாச்சு உங்களுக்கு அறியதை இருக்கா அவர்களை பற்றி பேச? அரசு பணியில் பாவம் பணி எப்படா அரசு பணிக்கு சேருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கான். அவனை பூரா கான்ட்ராக்ட் முறையில் நான் அப்பாயின்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இனிமேல் அரசு பணியில் தொழிலாளர்கள் சேரும் இதையே கதவை மூடிட்டீங்களே, வாய்ப்பையே கதவை மூடிட்டீங்களே. நீங்கள் திராவிடர்கள் என்றால் தொழிலாளர்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா?
அவன் போராடிக்கிட்டு இருக்கானே பழைய பென்ஷன்னு. எதற்காக உங்களுடைய அரசு தேர்தல் வாக்குறுதியில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் கொடுப்பேன்னு சொல்லி வாக்குறுதியை எப்படி கொடுத்தீங்க? அதெல்லாம் பார்த்து தானே கொடுக்கணும். ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வதற்கு நம்முடைய தமிழ்நாட்டு பொருளாதாரம் அனுமதிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தானே ஒரு வாக்குறுதியை கொடுக்கணும். மூச்சுக்கு மூச்சு 100% வாக்குறுதியை இப்போ செய்து விட்டோம் சொல்கிற நீங்கள், அவன் பாவம் அரசு ஊழியனுக்கு ஆசை காட்டி பழைய பென்ஷனை கொடுப்பேன்ட்டு இன்றைக்கி அவன் போராடி நடுத்தெருவில் நின்றுக்கிட்டு இருக்கான். வெக்கம் இல்லாமல் திராவிடர்கள் என்றால் தொழிலாளர்கள்னு சொல்கிறீங்களே, அதனால் தொழிலாளர்களை பற்றி திராவிடர்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு எந்தவித தகுதியும் இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.